பிஸியாக இருக்கியா? இதை நீ ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறமா கேட்கக்கூடாது. இல்லை, கொஞ்சம் நேரமாக இன்டர்காம் லிங்க்லாம் டெட்டாக இருக்கு. இல்லை நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருப்பேன். இன்னும் உன் லைனை செக் பண்ணி பார்த்துக்க. இல்ல, பரவாயில்ல. சொல்லு, என்ன விஷயம்? ஒரு 5 மினிட்ஸ் உன்னால் எனக்காக ஒதுக்க முடியுமா? ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு வரியா? நான் அவசரமா ஒரு மெயில் அனுப்பணும். இல்லை, 5 மினிட்ஸ் தான். ஏன் கார்த்திக், உன்னை நீ மாத்திக்கவே மாட்டியா? எப்பவுமே இப்படிதான் இருப்பியா? நீ நினைக்கிறத உடனே முடிச்சிடணும் இல்ல? வேலையா இருக்கேன்னு சொல்ற, புரிஞ்சுக்காம தொந்தரவு பண்ற. சாரி, இதை நான் கேட்குற லாஸ்ட் 5 மினிட்ஸ். இதுக்கப்புறம் நான் உனக்கு தொந்தரவே கொடுக்க மாட்டேன். புரியல. டுடே இஸ் மை ரிலீவிங் டே. இந்த ஆஃபீஸ்லேயே தான் எனக்கு கடைசி நாள். அதிகபட்சம் இன்னும் ஒரு 1 ஹவர் தான் நான் இங்கே இருப்பேன். என்ன சொல்ற? ஆமாம், விஷ்ணு, அன்பு, கட்டெல்லாம் சேர்ந்து வெளியே எனக்கு ஒரு ஃபேர்வெல் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஹாஃப் அன் ஹவரில் ஸ்டார்ட் ஆகிடும். அது முடிஞ்சதும் அப்படியே போயிடுவேன். எல்லாருக்கும் முன்னாடி என்னால் உங்ககிட்ட பேச முடியுமான்னு தெரியல. உனக்கும் அது கண்டிப்பாக பெரிய சங்கடமாக தான் இருக்கும். அதான் முன்னாடி உன்னை பார்த்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போகலான்னு வந்தேன். பேசலாம்ல? எனக்கு புரியல. இன்னைக்கு அவனோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே. அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல? நோட்டீஸ் பீரியட் கூட இன்னும் முழுசா முடியலையே. ஆமாம், ஆக்சுவலி அது முடிய இன்னும் 3 வாரம் இருக்கு. ஆனால் நான் தான் அதுக்கு முன்னாடியே கிளம்பிடலான் இருக்கேன். என்னால தானே. புரியல. நான் கோவத்துல உன்னை போயிடுன்னு சொன்னதுனால தானே இப்படி சீக்கிரமா கிளம்பி போற. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அதனால் மட்டும் சொல்ல முடியாது. எனக்கு எப்படி தோணுச்சு. நீ இன்னைக்கு போறதா மெயில் எதுவும் வரவே இல்லையே. நான் எதுவும் போடல. ஏன்? இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற 300 பேரில் எத்தனை பேரோட நான் நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கேன். என் டீமை தாண்டி எத்தனை பேர் என்னை மதிப்பாங்கன்னு தெரியாது. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன்னு. ஃபார்மலாக மெயில் போடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு ஆஃபீஸ்னால் 10 பேர் வருவாங்க, 10 பேர் போவாங்க. கார்த்தி இல்லாமல் போனாலும் இந்த ஆஃபீஸ் எப்பவும் போல எங்கே தான் போகுது. கார்த்தியை காணுன்னு யாரும் தேட போகிறதில்ல. அதுக்கு பதிலாக போய் தொலைஞ்சாண்டா சனின்னு சந்தோஷம் வேணா படலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் நான் இங்கே நிறைய பேர்கிட்ட பழகியிருக்கேன். சாரி ராஜி, மற்ற எல்லாரையும் விட உனக்கு நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்கேன். அஃபிஷியலாக மட்டும் இல்லை, பர்சனல் லைஃபையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ம், இல்லை, பரவாயில்ல. உன்னால் வாழ்க்கையில் மன்னிக்கவே முடியாத ஒரு ஆள்னா அது எப்பவும் நானாக தான் இருப்பேன். இருந்தாலும் அதுக்காக உங்ககிட்ட சாரி சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா நான் மனசில் உணர்றதை வெளிப்படுத்துறதுக்கு இதை விட ஒரு வார்த்தையோ இல்லை வழியோ எனக்கு தெரியல. சாரி கார்த்திக். நான் அன்னைக்கு கோவத்துல அந்த மாதிரி பேசியிருப்பேன். அதுக்காக நீ சச்சா, நீ திட்டினதுக்காகலாம் நான் போல. இது நான் ஏற்கனவே எடுத்த முடிவு தான். பெங்களூர்லேருந்து வந்ததும் நான் யூகே போகிறத சொன்னால, அதுக்கு பதிலாக இப்போ வேலையை ரிசைன் பண்ணிட்டு போகிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். என்ன பண்ண போற? தெரியல. வேற வேலையில ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் ரிசைன் பண்ணிருக்கலாமே. ஏன்? அடுத்த ஜாப் கிடைக்கிறதுக்குள்ள பெரிய அளவுல கேப் விழுந்துரும். அது உனக்கு கஷ்டமா இருக்கும்னு தான். எனக்காகலாம் ஃபீல் பண்ணாத ராஜி. இது என்னோட பிரச்சனை, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நோட்டீஸ் பீரியட வேணா முழுசா முடிச்சிட்டு போயேன். அது வரைக்கும் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு தானே நான் முன்னாடி கிளம்பி போகிறேன். இல்ல, எதுக்கும் கடைசியா ஒரு தடவை யோசிச்சுக்கோ. புரியல. எப்படியும் போறதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். அதை இன்னும் ஒரு 3 வாரம் இருந்துட்டே போயிடேன். ஏன்னா நான் சொன்னது என் மனசை உறுத்துது. சச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நானாக தானே விரும்பி போகிறேன்.